ஃபேமிலியாக லெகோ பில்ட் பண்ணுற ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? இந்த சின்ன இடத்துல இவ்வளோ ஆக்டிவிட்டீஸா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய லெகோ உலகத்துக்குள்ளேயே எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வாங்க இந்த அனுபவத்தை சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஃபேமிலி ஃபன் அட்வென்ச்சர்ஸ் இந்த எபிசோட்லையும் கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம அட்லாண்டா ஜார்ஜியாவில் தான் இருக்கோம். ஸோ போன எபிசோடில் வேர்ல்ட் ஆஃப் கோக் கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணோம். உலகம் முழுக்க இருக்க பல வகையான கொக்கோ கோலா ஃப்ளேவர்ஸை டேஸ்ட் பண்ணோம். இந்த எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் முடிச்சோடனே நம்மளால் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு. ஸோ அதனால் நம்ம பார்க்கிங் லாட்டுக்கு வந்து கார்லேயே எங்களோட லஞ்சை முடிச்சிட்டோம். சிக்கன் பிரியாணி நம்ம லஞ்சை முடிச்சு ரீசார்ஜ் பண்ணி அடுத்த எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம வந்திருக்கிறது இது சாயோட ஃபேவரட் ஸ்பாட் லெகோ டிஸ்கவரி சென்டர். இங்கே பார்க்கிங் வந்து ஃப்ரீ, அன்லிமிட்டெட் பார்க்கிங். அப்படியே வீட்டெல்லாம் போகிறேன். இங்கேருந்து எங்கே போக போகிறேன்? ஓகே, அப்படி போனோம். அங்கே எஸ்கலேட்டர் இருக்குது. சிட்டி மத்தியில் ஒரு பார்க்கிங் ஃப்ரீ பார்க்கிங் ஸ்பாட்டாக. இப்போ தான் பார்க்கிங் எவ்வளோ பே பண்ணுறோம்னா $25. லெகோலேண்ட் போகிறோம் அப்படின்னோடனே நம்மால் எல்லாம் கலைப்பையாக மறந்துட்டு ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டான். போய் இப்போ அவர் நம்மளை வழி நடத்தி கூப்பிட்டு போகிறாரா? ஆமாம், இப்போ லெகோலேண்டுனோடனே அப்படியே மூஞ்சே மாறிடுச்சு. சிம்ராஸை கையில் பிடிக்க முடியாது. இதுக்கு மேலே நம்ம ஊர் சிட்டி சென்டர் இருக்குல்ல, அந்த வாசனை அடிக்கலையா? இல்லை, சிட்டி சென்டர்லாம் வந்தீங்கன்னா மேபி அந்த ஏர் ஃப்ரெஷ்னராக என்னன்னு தெரியல. அட்லாண்டாவில் இருக்க இந்த லெகோ டிஸ்கவரி சென்டர் வந்து ஃபிப்ஸ் பிளாசா அப்படின்ற ஒரு மால்குள்ளே இருக்குது. இங்கே நிறைய குட்டி குட்டி ஒர்க் ஷாப்ஸ் மாதிரியே நடத்துகிறாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கே ஆன்லைன்லேயே டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன். எங்கள் 3 பேருக்கு சேர்த்து $134 ஆச்சு. அதாவது $12,400. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் எனக்கு பட்டுது. சரி, என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. நான் உள்ளே வந்து செக்இன் பண்ணோடனே நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பில் பண்ணுறதுக்கு என்ன லெகோ வேணும் அப்படின்னு இந்த செட் ஆஃப் ரேஸ் கார்ஸில் ஒன்று சூஸ் பண்ண சொன்னாங்க. அது இல்லாமல் பில் பண்ணுறதுக்கு வந்து அங்கே போய் உனக்கு 3 லெகோ செட்ஸ் வீட்டுக்கு போய் கிடச்சிருக்கு. Are you happy? ஆளுக்கு ஒரு லெகோ செட் அப்படின்னு இது எங்கள் டிக்கெட் ப்ரைஸோடய வந்துருச்சு. 3 லெகோ செட்ஸ் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பில் பண்ணுறதுக்கு. நாங்கள் ஆஃப்டர்நூன் வந்ததுனால அவ்வளோ கூட்டம் இல்லை. ஸோ மேபி உள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெளியே வந்து இவங்களோட சில லெகோ கைவண்ணத்தை காமிச்சிருந்தாங்க. பாருங்கள், வேல் ஷார்க்கு. இந்த வெளியே ஒரு குட்டி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிவிட்டு லெகோ டிஸ்கவரி சென்டர் உள்ள நம்ம நுழைய போகிறோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒர்க் ஷாப்பு. லெகோ பீசஸை கை வேற கால் வேற தனித்தனியாக போட்டுட்டாங்க. கிட்ஸ் வந்து இந்த பீசஸ் எல்லாம் எடுத்து ஒரு லெகோவை அசம்பிள் பண்ணணும். அவனை காசு மாலை. இந்த லெகோவெல்லாம் பார்த்தோன்னே கங்கா சந்திரமுகியா மாறிடுச்சு. இந்த இடத்துல ஒரு 15 நிமிஷம் காலி ஆயிடுச்சு. நம்மால் ஒரு பீஸை எடுத்து பில் பண்ணி கடைசியாக வந்து ஒரு லெகோவை முடிச்சிட்டான். முடிச்சதை டிஸ்மேண்டில் பண்ணி திரும்ப இன்னொன்று பில் பண்ணி 2வது பீஸையும் முடிச்சிட்டான். இதுதான் வந்து சாய் பில் பண்ண ஃபர்ஸ்ட் லெகோ இங்கே. சரி, இந்த செக்ஷன்லேயே எவ்வளோ டைம் ஓட்டுறது அப்படின்னு உள்ளே போனோம். அப்போ தான் வந்து இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி ஜோன் வந்து தென்பட்டுச்சு. இது வந்து எங்களோட டிக்கெட் ப்ரைஸில் இன்க்ளூடட். இதை பார்த்த உடனே லெகோவெல்லாம் விடுங்கப்பா, எனக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி உள்ள கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டுன்னு நம்மளால் விடவே இல்லை. சரி, அப்புறம் அப்படியே விஆர் ஜோன் போயிட்டோம். இந்த விஆரில் வந்து பார்த்திங்கன்னா எரிமலை, ஸ்னோ அப்படின்னு சுற்றி ரேஸ் மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம். ஏய் சாய், அங்கே போகிறான் பாரு. இங்கே வாடா, இங்கே இருக்குடா சாய். இங்கே இருக்குடா, வா. இங்கே உள்ளே வந்தோடனே லெகோ மாஸ்டர் பில்டரை வந்து நாங்கள் பார்த்தோம். ஹாய், how are you? What are you building? Well, right now I'm not working on anything huge right now, but we have been updating everything in Miniland to be ready for springtime. So I'm an expert. He's an expert. That's awesome. ஸோ இவங்கள மாதிரி இருக்க மாஸ்டர் பில்டர்ஸ் தான் வந்து இங்கே இருக்கிற நிறைய லெகோ பீசஸ் வந்து பில்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் இவங்களோட ஜாபே. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ஸுக்கு சில ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணுறாங்க. இவங்க வந்து சாயோட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. செஞ்சு வச்சிருந்த ஒவ்வொரு மாடல்ஸாக வந்து இவங்க காமிச்சாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க சில இன்னும் லெகோ மாடல்ஸையும் வந்து இவங்க சாய் கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. Sai, come on. Hold for it. Go. Hold it. Yeah. You can hold it. There you go. Let's go. அவங்க இந்த மாடல்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் சொன்னாங்க, நான் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு. அவங்க பண்ண ஒரு லெகோவை காமிச்சாங்க. ஏதோ பட்டன் மாதிரி இருந்தது. அந்த டோரை திறந்து பார்த்தா அது ஒரு டாய்லெட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலில் இருக்க இன்னும் சில அட்வென்ச்சர்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க யூனிக் அட்வென்ச்சர்ஸை தேடி போகிற பயணம் தான் நம்ம சேனலோட மெயின் மோட்டிவ். சரி, வீடியோக்குள்ளே வருவோம். Elizabeth. Fine. Good. All right. Thank you. Bye. Thank you. Bye-bye. Bye. Take care. Bye. இவங்க கிட்ட பேசினதுல டைம் போனதே தெரியல. அவ்வளோ அழகாக வந்து சாயை என்கேஜ் பண்ணாங்க. அவங்க வச்சிருந்த எல்லா லெகோ மாடல்ஸையும் காமிச்சு. ஸோ இங்கேருந்து முடிச்சு நாங்கள் இன்னொரு ஜோனுக்கு போனோம். மொத்த அட்லாண்டா சிட்டி அப்படியே லெகோவை கட்டி வச்சுருக்காங்க. சில எக்ஸிபிட்ஸோட வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது நியூஸ் சேனல், பல ஃபீடு இதுவாகுது. இங்கே கிளிக் பண்ணுறது பேஸ் பண்ணி இங்கே ஆன் பண்ணது இங்கே பேர் டிவியில் நம்ம வரோம். காட்ஜில்லா இங்கே ப்ரெஸ் பண்ணால் இதுவாகுண்டா, இங்கே வேறு மூவ் ஆகும். இந்த ஜோன் சும்மா அல்டிமேட்டாக இருந்ததுங்க. பலாயிரம் லெகோ பீசஸை வச்சு ஒட்டுமொத்த அட்லாண்டா சிட்டியோட மெயின் சென்டரே வந்து இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாஸ்டர் பில்டர்ஸ். இதில் சில ஏரியாஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாகவும் இருந்துச்சு, லைக் டிவி ஆன் ஆகுறது, லைட்ஸ் ஆன் ஆகுறது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஜோனை முடிச்சுட்டு அடுத்த ப்ளே ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ இந்த ப்ளே ஏரியாவில் வந்து இன்னும் சில குட்டி குட்டி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபன் அட்வென்ச்சர்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீலில் தெரிகிற ஏதாவது ஒரு லெகோ கேரக்டர் எடுத்து நம்ம இங்கே பில்ட் பண்ணோம் இந்த பீசஸ் வச்சு. ஸோ அதில் தான் நம்மால் இறங்கியிருக்கிறாரு. ஓகே பேஸ் பரவாயில்லையா, ஃபாஸ்ட்டாக பண்ணுறான்ல. நான் ஒரு லெகோ மெக்கானிக், இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணமான விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் இறங்கி அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. குட் ஜாப். Good job. இதுவும் பண்ணிட்டான் பாருங்க, இந்த கேரக்டரை முடிச்சிட்டான். இங்கேருந்து 4D சினிமா ஜோனுக்கு நான் அவனை கூட்டிகிட்டு போனேன். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இந்த லெகோ கேரக்டர்ஸ் வந்து அப்படியே சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வென்ஸ் சும்மா செம்மையாக என்ஜாய் பண்ணார் சாய். இது 4Dன்றதுனால சும்மா சீட் வைப்ரேஷன், தண்ணியெல்லாம் அடித்து ரணகலம் பண்ணிட்டாங்க. இந்த 4D சினிமா வந்து பார்த்தோம், ஆஃபீஸர் இன் பர்சியூட் அப்படின்னு ஒரு சேசிங் பேஸ் பண்ண ஒரு 4D சினிமா. எல்லாம் காரு, பைக்கு, ஹெலிகாப்டர், போட்டு எல்லாத்துலேயும் சேசிங். நல்லா 10 மினிட்ஸ்க்கு கிட்ஸுக்கு பயங்கர என்கேஜிங்காக இருந்துச்சு. சாய் நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த ஜோன் முடிச்சுட்டு இன்னொரு ஒரு சூப்பரான ஜோனுக்கு வந்தாங்க. இது எப்படின்னா நீங்கள் பண்ணுற ஒரு லெகோவை அப்படியே ஸ்கேன் பண்ணி அப்படியே ஒரு கேம்குள்ளே நீங்கள் அதை கொண்டு போயிடலாம். நான் ஒரு ராக்கெட் மாடல் பண்ணி அதை இந்த ஸ்கேனரில் வச்சேன். இங்கே பாருங்கள், அது ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி நம்மளோட மாடலை வந்து அந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் அப்படியே கொண்டு வந்துருச்சு. அதை வந்து இந்த ஜாய்ஸ்டிக் வச்சு யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணி விளையாடலாம். இங்கே சும்மா டைம் போனதே தெரில. ஒரு 20-30 நிமிஷத்துக்கிட்ட நானும் சாயம் ஒரு 2-3 ராக்கெட் மாடல்ஸை போட்டு விளையாடிட்டோம். நாங்கள் விளையாடின ஆட்டத்தை பார்த்து டயர்டாகி நிரு தூங்கவே தூங்கிட்டா. தூங்க ஆரம்பிச்சியா? சரி, லெகோவுக்கு கொஞ்சம் பிரேக் கொடுப்போம் அப்படின்னு பக்கத்துலேயே ஒரு கலரிங் ஒர்க் ஷாப் இருந்துச்சு. ஸோ அங்கே பேரண்ட்ஸும் கிட்ஸும் ஒன்றா உட்காந்து இந்த ஒர்க் ஷாப்பில் பண்ணலாம். ஸோ சாய் வந்து ஒரு லெகோ இப்போ கலர் பண்ணிகிட்டு இருக்கான். இவர் கலரிங் பண்ணதுக்கு ஒரு சாக்லேட் குக்கி வந்து சின்ன கிஃப்டாக கொடுத்தாங்க. வந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். ஆனால் டைம் போனதே தெரியல. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் கிட்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லெகோ ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கோம். இந்த ஒர்க் ஷாப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறது நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம்ல மாஸ்டர் பில்டர் எலிசபெத், அவங்க தான். இந்த ஒர்க் ஷாப்பில் நம்ம வந்து ஒரு ஸ்பைடர் தான் வந்து பண்ண போகிறோம். ஸ்பைடர் பில்ட் பண்ண போகிறோமா? இந்த ஸ்பைடர் பண்ணி பிரேஸ்லெட் மாதிரி எல்லாரும் போட்டுக்கிட்டோம். பட் ஆனால் இது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை, இது ஒரு சின்ன இன்ட்ராக்டிவ் ஒர்க் ஷாப் மாதிரி. கிட்ட வருது. Thank you, that was fun. Okay, thanks. இங்கே ஒரு மாஸ்டர் பில்டர் ஒர்க் ஷாப் மாதிரி வச்சாங்க கிட்ஸ்க்கு. ஸோ அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. பாய். ஸோ அவங்க ட்ரைனிங் கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்பைடர் முடித்தோம். இந்த குட்டி குட்டி ஒர்க் ஷாப்ஸ், ப்ளே ஏரியா, வர்ச்சுவல் ரியாலிட்டி, மூவி அப்படின்னு இவங்க உள்ள பல வித்தைகளை வச்சுருந்தாங்க கிட்ஸுக்காக. சாய் வந்து வெளியே இந்த லெகோஸோட நின்று ஃபோட்டோ எடுத்திருந்தான். அப்போ உள்ளே இருக்க இந்த லெகோ மேன் அப்படியே இவனை பார்த்து வெளியே வந்துட்டார் நடந்து. அங்கே போய் ஹைஃபை கூட கிட்ட போ, ஒன்றும் பண்ணாது. அண்ணன் வந்து கொஞ்சம் சந்தோஷத்தில் லைட்டாக ஷாக் ஆகிட்டான். ஆசம், தேங்க்யூ. ஓகே, லெகோ டிஸ்கவரி சென்டர் முடிஞ்சிருச்சு. எங்களோட விசிட் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கிட்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பாக இது ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் அட்லாண்டா வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த லெகோ டிஸ்கவரி சென்டர் கிட்ஸோட வந்து செக் பண்ணி பாருங்கள். சாய் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு அவனுக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணான். இந்த கிட்ஸ் ஆக்டிவிட்டி சென்டர் சும்மா ஒரு 2.5 hours இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் போனதே தெரியல. லெகோ பில்டிங், அதுக்கப்புறம் அந்த கார்ஸ் வச்சு விளையாடுறது, அப்புறம் ஒரு பெயிண்டிங், அதுக்கப்புறம் மாஸ்டர் கிளாஸ் ஒன்று குட்டியாக, எல்லாம் நல்ல ஃபன் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. லெகோ டிஸ்கவரி சென்டர் எப்படி இருந்துச்சு? It was great. என்ஜாய் பண்ணியா? என்ன பிடிச்சது உனக்கு அங்கே? I mostly like that
beats that race game that I saw. இடம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் ஒரு சின்ன இடமா தான் இருந்தது. ஆனால் அது உள்ள நிறைய ஆக்டிவிட்டிஸ் இவங்க வச்சுருந்தாங்க. ஓவரால் எங்களோட அனுபவம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான அனுபவமாக இருந்துச்சு. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எனக்கு இந்த பட்ஜெட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் பட்டுது. ஓகேங்க, எங்களோட சேர்ந்து இந்த லெகோ டிஸ்கவரி சென்டர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், டேக் கேர், டேக் இட் ஈஸி, பாய்.